ஐயா, நான் எப்பயுமே நல்லதுதான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு நடக்கிறது மட்டும் ஆப்போசிட்டாவே நடக்குது. நான் எந்த நல்ல விஷயம் இருந்தாலும் எனக்கு வர்ற பேரு கெட்ட பேரா தான் வருது. இது ஏன் எனக்கு முதல்ல இது புரிதல்ல தப்பு இருக்கிறதா நான் வந்து நினைக்கிறேன். இங்க நடக்கிறது பூராமே நல்லதுதான். இங்க எதுவும் கெடுதல் கிடையாது. தன்னை ஆராய்ந்து தன்னை அறிந்தால்தான் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடியும். இது எப்படி செயல்படுதோ அப்படித்தான் ஒவ்வொன்றும் செயல்படுது. காதல் ஆராய்ச்சி பண்ணானா லவ் குருவாயிடுறான், தன்னை ஆராய்ச்சி பண்ணானா மெய்ஞான குருவாயிடுறான். என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, பணம்னால வர துன்பத்தை நாங்க என்ன பண்றதுன்னு பணத்தினால கர்மா சேராது. பணத்தை எப்படி சம்பாதிக்கிறீங்க, பணத்தை எதுக்கு செலவழிக்கிறீங்கன்றதை பொறுத்து கர்மா. புத்தகம் எல்லாம் அடிப்படையை படிங்க, தவறு இல்லை. நான் புத்தகத்தை படிக்க வேணாம்னு சொல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல மத்தகத்தை படிக்க ஆரம்பித்து அந்த எழுத்தாளர்கள் தானே சாமி பாட்டு எழுதுறவங்க வரிகள்லாம் எங்க இருந்து வருது இது வரைக்கும் தெரியாது. தனியா உட்காருவாங்க, வரி கொட்டும். அதுதாங்க எப்பயுமே கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கிறவங்க பிரம்மாவோட கனெக்ட் ஆயிருக்காங்க. நான் புரிஞ்சுக்கணும். பேசுறப்ப பிரபஞ்ச ரகசியம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அந்த பிரபஞ்சத்துல என்னதான் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு? இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ரகசியம் தானுங்க. சுகமே சொல்லுயா. குருவே சரணம். வணக்கம் ஐயா. நான் எப்பயுமே நல்லதுதான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு நடக்கிறது மட்டும் ஆப்போசிட்டாவே நடக்குது. நான் எந்த நல்ல விஷயம் இருந்தாலும் எனக்கு வர்ற பேரு கெட்ட பேரா தான் வருது. இது ஏன் எனக்கு நடக்குதுன்னு சொல்லி ஒரு உறவு கேட்டிருந்தாங்க போன வட்டம் நம்ம இன்டர்வியூல. சரி, ஐயாட்ட கேட்டுருவோம். அதில் பதில் முதல்ல இது புரிதல்ல தப்பு இருக்கிறதா நான் வந்து நினைக்கிறேன். மனிதனுடைய வாழ்க்கை வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இன்னைக்கு யாருக்குமே இல்லை. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்லேயே தப்பு இருக்கு. முதல்ல நம்ம கெடுதல்ன்ற ஒண்ணே நடக்கிறதுல உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு இப்போ கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு பிசினஸ்னா கெடுதல்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த ஏன் அந்த பிசினஸ் லாஸ் ஆச்சுன்றத ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு இல்லை. அப்ப நீங்க டீப்பா உள்ள போய் பாத்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க, அதனால ஏதாவது லாஸ் ஆயிருக்கும். அப்ப அந்த மிஸ்டேக்கை சரி பண்றதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த லாஸ்ன்றது. இதை எப்படி நீங்க தவறுன்னு சொல்லுவீங்க, இது எப்படி நெகட்டிவ்னு சொல்லுவீங்க? இப்ப எனக்கு ஒரு நோய் வருது உடல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த கால பழக்க வழக்கங்கள்னால வரக்கூடிய நோய், இன்னொன்னு கர்ம வினைகள்னால வரக்கூடிய ஒரு நோய். இது ரெண்டுமே இருக்கு. கர்ம வினைகள்னால ஏன் வருது? ஏதாவது சேட்டை பண்ணிருப்பீங்க, தொல்லை பண்ணிருப்பீங்க, ஏதாவது உயிருக்கு தீங்கு செஞ்சிருப்பீங்க, அதனால அந்த நோய் வருது. இந்த காலத்துல நம்ம சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்ல, 9ல இருந்து 10 மணிக்குள்ள நைட்டு தூங்குறது இல்ல, 6ல இருந்து 7 மணிக்குள்ள மேக்சிமம் 6:30க்குள்ளே டின்னர் வந்து முடிச்சிடணும். இது வந்து 7:30க்கு மேல நம்ம சாப்பிட்டோம்னாவே நமக்கு 7:30 தான். அதை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான புரிதல் இல்லாம சாப்பிடக்கூடிய இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே அந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வருது. எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அது ஏன் வந்ததுன்னு அலசி ஆராயக்கூடிய தன்மை வந்து யாருக்கும் இல்லை. அப்ப இங்க நடக்கிறது பூராமே நல்லதுதான்ற, இங்க எதுவும் கெடுதல் கிடையாது. இப்ப எனக்கு ஒருத்தவங்க ஒரு துரோகம் பண்றாங்க அப்படின்னா அவங்க துரோகம் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு தன்மையை நான் முன்னாடியே ஆராய்ச்சி பண்ணிருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆராய்ச்சி பண்ண முடியும். மனிதனுடைய நேச்சரே என்னங்க? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயை என்ற 10 விதமான துர்குணங்கள் இருக்கிறதுனாலதான் மனித பிறவியே எடுக்கிறான். இப்ப மனிதனுடைய நேச்சர் என்ன? ஆணவம், கண்மம், மாயை. சுருக்கமா சொல்லணும்னா ஈகோ இருக்கும். அப்ப ஈகோ இருக்கக்கூடிய மனிதனை அவ்வளவு சீக்கிரம் திருத்த முடியாது. துரோகம்ன்றவன் யார் செய்ய முடியும்? கூட இருக்கிறவன் தான் செய்ய முடியும். சம்பந்தமே இல்லாதவன் எப்படி உங்களுக்கு துரோகம் செய்ய முடியும்? உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு அறிமுகமே இல்லைன்னா உங்களுக்கு நான் எப்படி துரோகம் செய்ய முடியும்? உங்களுக்கு நான் எதிரி தான். துரோகின்றவன் கூட இருக்கிறவன் தான் துரோகி. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த அடிப்படை புரிதலை முதல் கற்றுக்கொள்ள வேண்டிய கடமை யாரோடது? நம்மதான். அப்ப நீங்க மிஸ்டேக் அப்புறம் பண்ணிட்டு எனக்கு அது கெடுதல் நடக்குதுன்னா எப்படி? உங்களுக்கு புரிதல் இல்லை. அதை பற்றிய அணுகுமுறை தவறாக வந்து இருக்கிறது. அப்படித்தான் வந்து நான் வந்து கருதுகிறேன். எனக்கு ஒரு விஷயம் வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு வந்து சொல்றாங்க, பிரிகாஷனா இருக்கணும்ன்றாங்க. உங்களுக்கு அந்த அறிவு இல்லை என்றாலும் கூட எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போதாவது அதை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும் இது ஏன் நடந்ததுன்றது. அந்த கேஸ் ஸ்டடி யாருமே பண்றது இல்லையா? நம்ம அடுத்தவங்களே தான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். நம்மள இன்னும் ஸ்டடியே பண்றது இல்ல. செல்ஃப் கேஸ் ஸ்டடி பண்ணணும். செல்ஃப் கேஸ் ஸ்டடி கம்பல்சரி, கட்டாயம். தன்னை ஆராய்ந்து தன்னை அறிந்தால்தான் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடியும். இது எப்படி செயல்படுதோ அப்படித்தான் ஒவ்வொன்றும் செயல்பட்டு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முதலில் இதை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளும் போது உலகத்தை பற்றிய புரிதல் தானாக வந்து சிம்பிளி டு சே இங்க கெடுதல்னு ஒண்ணு இல்லை. எல்லாமே உங்களை அப்கிரேட் பண்றதுக்காக நடக்கக்கூடிய சம்பவங்கள். அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம், அதான் ஞானம். இது ஏன் எனக்கு நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. அடுத்தவங்க மிஸ்டேக் பண்றதுக்கு சான்ஸே இல்லை. உங்கள் அறிவு போதாத காரணத்தினால், உங்கள் சிற்றறிவின் காரணத்தினால், உங்களது புரிந்து கொள்ளாத தன்மை இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு அது நடக்குது. எப்போ ஒரு பிரச்சனை வரும்? வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனை வரும். சிம்பிளா சொல்லணும்னா பிரச்சனைன்ற ஒண்ணு இல்லை, அதுக்கு பேர் டாஸ்க். அது சால்வ் பண்றதுக்காக வருது. தப்பா பாத்தீங்கன்னா பிரச்சனை. அதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, இவ்வளவு அழகான ரோஜா செடியில போய் இறைவனிய முள்ள போய் படைச்சிருக்க. அப்படி பார்க்காதீங்க.
இப்படிப்பட்ட முள் இருக்கக்கூடிய செடியில கூட இறைவன் அழகான ரோஜாவை படைச்சிருக்கிறாரு. பார்வை தானே, பெர்செப்ஷன் தானே. அப்ப என்னன்னா பிரச்சனையா பாத்தீங்கன்னா வலிக்கும். பாருங்க, வார்த்தையிலேயே பிரச்சனை இருக்கு, வலிக்கும், சிந்தனை போகாது, படபடப்பாகும், ஆங்ஸைட்டி ஆகும், பேனிக் ஆகும். நீங்க அப்படி பார்க்காதீங்க, இது ஒரு புதிர் அப்படி பாருங்க. புதிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சுடோகுவை சால்வ் பண்ற மாதிரி, விடுகதைகளை சால்வ் பண்ற மாதிரி, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை என்ன கேக்குதுன்னா சால்வ் பண்ணுன்னு சொல்லுது. அப்ப அந்த சால்வேஷன் தெரிஞ்சுக்கணும்னா அனுபவம் என்பது அவசியமான ஒன்றாக வந்து இருக்கிறது. அப்ப அந்த பிரச்சனை வருதுன்னா அது ஏன் வருது, எதனால வருது, இது நான் என்ன சைடெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருப்பேன், ஒருவேளை அவங்க சைடு மிஸ்டேக் இருந்தா அதை எப்படி நான் திருத்தணும், ஒருவேளை ஆளையே மாத்தணுமா, அப்ப அந்த பிசினஸ் நான் அடுத்து யாருக்கு கொடுக்கறது, இது எல்லாம் உட்கார்ந்து பிளான் பண்ணணும். லட்சம் விஷயம் யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணணும். அதே மாதிரிதான் ஃபேமிலிக்கு அப்ளை எல்லாத்துக்குமேங்க. அதுக்கு பேரு பிரச்சனைன்ற ஒண்ணு இல்லைங்க, அதுக்கு பேரு டாஸ்க். அதை பத்தி புரியாதனால அது மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. நான் மறுபடியும் சொல்றேன், தன்னை ஆராயும் போது பிரச்சனையே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நிறைய சீன்ஸ் இருக்கு, நிறைய டாஸ்க் வரும். உங்க பாஷையில் சொன்னா நிறைய பிரச்சனை வரும், என் பாஷையில் சொன்னா நிறைய டாஸ்க் வரும். அறிவாளி புத்திசாலி என்ன பண்ணுவான், அது எப்படின்றத ஆராய்ச்சி செய்யும் போது அதை சால்வ் பண்ணக்கூடிய அந்த வித்தையை கற்றுக்கொள்கிறான். ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும், அவன் மாஸ்டர் ஆயிடுறான். அப்புறம் மத்தவங்க எல்லாம் உட்காந்து கேட்க வேண்டியதான், என்னடா இப்படி பேசுறான், என்னடா இவ்வளவு அறிவா, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. அவனுக்கு நடந்தவன் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான், அதுக்கு என்ன பண்ணலான்ற ஐடியாவை கண்டுபிடிச்சான், அதனால மாஸ்டர் ஆயிட்டான். இது காதல் ஆராய்ச்சி பண்ணானா லவ் குரு ஆயிடுறான், தன்னை ஆராய்ச்சி பண்ணானா மெயினான குரு ஆயிடுறான், பிசினஸ் ஆராய்ச்சி பண்ணானா பிசினஸ் குரு ஆயிடுறான். அவ்வளவுதானே. என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, தன்னை ஆராய்ச்சி செய்வதில்லை, வரக்கூடியது ஏன் நடக்குதுன்றத ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பக்குவம் இல்லை. அதுல டைம் செலவு பண்றதை விட்டு கண்டதுல வந்து செலவு பண்ணிட்டு இருக்கான். பிரச்சனை அதே பிரச்சனை திரும்பி வராம இருக்கும். எப்போ அந்த பிரச்சனைக்கு நீ சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வேற புது பிரச்சனை வராதுன்னு சொல்லல, நல்லா கவனிக்கணும். உங்களை ஞானியா மாத்தணும்னா டாஸ்க் வரணும். இப்ப நான் உங்ககிட்ட சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீ இறைவன்கிட்ட போய் கேக்குறீங்க, இப்ப உங்க முன்னாடி இறைவன் உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுங்க, இறைவா எனக்கு வந்து தைரியத்தை கொடு அப்படின்னு வந்து கேக்குறீங்கன்னா, உண்மையாவே அவர் அறிவாளி இறைவனா இருந்தாருன்னா தைரியம் இந்தா வச்சுக்க அப்படின்னு கையில கொடுப்பாரா, இல்ல மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகளை, மிகவும் கஷ்டப்படுத்தக்கூடிய, உங்களை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தைரியம்னா என்னன்ற தெரிஞ்சுக்கின்றதை ஏற்படுத்துவாரா, நீங்க சொல்லுங்க. இல்ல அப்படித்தான், தைரியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறத ஏற்படுத்துவார். அப்ப அந்த சூழ்நிலைகள் அவசியமா இல்லையா? அப்ப அந்த சூழ்நிலைகள் என்பது கருணையா இல்லையா? இப்ப சொல்லுங்க, அது கெடுதலா நல்லதா, நீங்க சொல்லுங்க. நல்லதுதான். இப்ப உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை நல்லதா கெட்டதா, நீங்க நல்லதுதான். நல்லது புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். பணம்ன்றது இன்னைக்கு பெரிய தேவையா இருக்கு. ஆனா பணம் சார்ந்து ஒரு பொருளாதார விஷயத்துக்கு போறப்போ, இல்ல பணம் தான் உங்களுக்கு கர்மாவை சேர்க்குது, பணம் தான் உங்களுக்கு இப்படி சேர்க்குதுன்னு ஒரு ஸ்டார்டிங் கொடுக்குறீங்க. இப்ப பணம்னால வர துன்பத்தை நாங்க என்ன பண்றதுன்னு, பணத்தினால கர்மா சேராது. பணத்தை எப்படி சம்பாதிக்கிறீங்க, பணத்தை எதுக்கு செலவழிக்கிறீங்கன்றத பொறுத்து கர்மா வரும். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு முதியவர் ஒருவர், அவருக்கு வந்து ரொம்ப நாள் தீராத ஒரு வயிற்று வலி இருக்கு, அதுக்கு வந்து எங்க போனாலும் சரியாகாது, அலோபதி ட்ரீட்மெண்ட்ல சரியாகும், ஆபரேஷனுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவாகுதுங்கிறாரு. இப்ப நான் 2 லட்சம் ரூபாய் பணம் அவர் கொடுக்குறேன், இது எப்படி பாவமாகும்னு கேட்கிறேன். அப்ப பணம் பாவத்தை தீர்மானிக்குதா, இல்ல பணத்தை நான் எதுக்கு பயன்படுத்துறேன்ற அந்த நோக்கம் பாவத்தை தீர்மானிக்குதா? இதே வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தனை எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவனை ஆளை வச்சு காலி பண்ற கூலி படைக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், இப்ப அவன் வந்து அவனை போட்டு தள்ளிட்டான். இப்ப அதே பணம் தானே, பணத்தை மகாலட்சுமிங்களா இல்ல மகா பிசாசுங்களா, எனக்கு புரியலையே. என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, துன்பம் என்ற ஒன்று இல்லை, துன்பம் என்ற ஒன்றே இங்க கிடையாது. இறைவனின் படைப்பில் 84 லட்சம் யோனி பேதங்களில் துன்பம் என்ற ஒன்று இல்லை. இருந்தாலும் ஏன் வலிக்குது, ஏன் கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதை பற்றிய புரிதல் இல்லை, அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல, பிரபஞ்சத்தின் ரகசியம் புரியல. இதனாலதான் மெய்ஞானம் அவசியம்ன்ற. மெய்ஞானம் வரும்போது வலி வேதனைகள் இருக்காது. உடல் அளவில் வலி வேதனைகள் இருந்தாலும் அதை எப்படி சரி பண்றதுன்ற டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்குண்டான ஆளை கொண்டு வந்து நிறுத்திடும் உங்க கண்ணு முன்னாடி. பிரபஞ்சம் 200% கொண்டு வந்து நிறுத்தும். ஆனா அதுக்கு நீங்க முதல்ல தர்மத்தின் பாதையில இருக்கணும், இறைவனை நம்பணும், இந்த யூனிவர்ஸோட ஃபார்முலா சீக்கிரட்டை புரிஞ்சுக்கணும். இப்ப எனக்கு நான் பேசக்கூடிய விஷயம் எல்லாம் என்னை ஆராய்ந்து நான் கற்றுக்கொண்டதுதான். எனக்கு புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் கிடையாது, அதிகமா படிச்சது இல்லை. மேபி ஏதோ ஒரு புத்தகம் வருதுன்னா ஏதாவது இடையில ஒரு 2 பேஜ் படிப்பேன், அப்புறம் ஒரு 2 பேஜ் படிப்பேன், அப்புறம் 2 பேஜ் புரியும், ஓரளவுக்கு எனக்கு புரியும், என்ன சொல்ல வராங்கன்றது புரியும். எல்லாருமே இப்படி இருக்கணும்ன்றத நான் சொல்ல வரல. என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு எது நடந்தாலும் அது என் மூலமாகத்தான் விளைகிறதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கிட்டாவே முக்காவாசி பிரச்சனை தீந்துரும். ஏன்னா நீங்க அடுத்தவனை குறை சொல்ல மாட்டீங்க, உங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப நான் ஏன் இப்படி பண்றேன்றப்போ ஒரு செல்ஃப் கில்லிங் மோடுக்கு போவீங்க. ஐ மீன் மென்டலி சொல்றேன், நாட் பிசிக்கலி. அந்த ஈகோ அழிக்கக்கூடிய தன்மைக்கு போவீங்க. அப்ப தன்னை ஆராய்ச்சி பண்ணுவீங்க, உட்காந்து யோசிப்பீங்க, நீங்க பண்ண தப்பெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி ஓடும். ஓ அப்ப நான் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேனான்றப்ப அங்க பதில் இருக்காது, கண்ணீர் மட்டும்தான் வரும். முதல்ல அழுகணுங்க, உட்காந்து கண்ணீர் விடணும். யார் இங்க இன்னைக்கு உட்காந்து கண்ணீர் விடுறா? எனக்கு இப்படி நடந்துருச்சே அப்படி விடுற கண்ணீர் வேற, நான் பண்ணதுனாலதான் இப்படி நடந்துருச்சோ அந்த கண்ணீர் வேற. ரெண்டு கண்ணீரும் டிஃப்ரெண்டான சுவை உடையது.
நீங்க வந்து கண்ணீர்ல பல வெரைட்டிஸ் இருக்கு, நீங்க அப்படி நினைச்சிடக்கூடாது. ஆனந்த கண்ணீர் அப்படின்றது ஒரு டைப்பா இருக்கும். ஆனந்தத்துல வரக்கூடிய கண்ணீர், ஒருத்தனை கொன்னு இல்ல ஒருத்தனை காயப்படுத்தி அதுல ஒரு கண்ணீர் வரும். பழி வாங்கிட்டா அதுவும் ஒரு கண்ணீர். எல்லா கண்ணீரும் எப்படி ஒரே கண்ணீர் ஆகும்? அதுதான் ஆழமான புரிதல் வந்து வேணும்ன்றது. மேம்புல் மேய்தலிலே மனிதனுடைய வாழ்க்கையை வந்து சென்று விடுகிறது. கண்ணீர்ல நிறைய வகை இருக்கு, சிரிப்புல நிறைய வகை வந்து இருக்கு, கேர்ல நிறைய வகை வந்து இருக்கு, அன்பு காட்டுறதுல நிறைய வகை வந்து இருக்குது. கருணை ஒரு வார்த்தை, பெரும் கருணை இன்னொரு வார்த்தை, தனி பெரும் கருணை பெரிய வார்த்தையா இருக்கு. எப்படி மூணும் எப்படி ஒரே கருணையா இருக்க முடியும்? ஒரு பிசைக்காரனுக்கு 1 ரூபா கொடுக்குறேன் கருணை, பிசைக்காரனுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில அவர் எப்ப சாப்பிட்டாலும் அவருக்கு சாப்பாடு கொடுத்துருங்க, நான் வந்து மந்த்லி ஜிபே பண்ணி விட்டுறேன். இது பெரும் கருணை. பிசைக்காரரை வீட்டுக்கே கூட்டு வந்து ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். தனி பெரும் கருணை இல்ல அது. பிச்சைக்காரருக்கு மெய்ஞான உபதேசம் பண்ணி தீட்சை கொடுத்து அவரை பயிற்சியே பண்ண வச்சிடறேன். இதை தாண்டி என்ன இருக்கு? இதுக்கு ஏதாவது வார்த்தை இருக்கான்னு கேக்குறேன். அப்ப எல்லாம் என்னன்னா, எப்பயுமே புத்தகத்தை அதிகமா படிக்க கூடாது. புத்தகத்தை படிக்கவே கூடாதுன்னு சொல்ல, புத்தகம்ன்றது இன்னொருத்தருடைய கான்செப்ட். நீங்க அதை நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதுலயே தான் போவீங்க. நீங்க சுயமாக சிந்திக்கக்கூடிய தன்மை இழந்து விடுவீர்கள். புத்தகம் எல்லாம் அடிப்படையை படிங்க, தவறு இல்லை. நான் புத்தகத்தை படிக்க வேணாம்னு சொல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல மத்தகத்தை படிக்க ஆரம்பித்து விட வேண்டும். மத்தகம்னா இங்கிருந்து விளையக்கூடியது. ஆஜ்னா, சகஸ்ரா, பிடரி, இந்த 3ம் உள்ளுக்குள் சந்திக்கக்கூடிய இடம் பீனியல் கிளாண்டின் இன்றைய சயின்ஸ் சொல்லுது. நம்ம ஆளுங்க அன்னைக்கு ஆன்ம ஒளின்ட்டாங்க. இப்ப அங்க இருந்து உணரக்கூடிய அந்த தன்மை, அந்த ஆன்மாவை நீங்க கவனம் வைக்க புருவமத்தி கவனம் வைக்க இதுதான் சித்தாகாசம்ன்றது. இதுதான் பிரபஞ்சம். நீங்க தான் பிரபஞ்சம். ஏன்னா பிரபஞ்சத்துக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. பிரபஞ்சமும் நீங்களும் ஒண்ணுதான். நீங்க தான் பிரபஞ்சமே. அப்ப இங்க கவனம் வைக்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எங்க இருந்து தகவல் வருதுன்னே தெரியாது. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வரும். இதை இன்றைய ஆங்கிலம் வந்து கண்டுபிடிச்சிருக்கு, இன்றைய சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. டிரான்சென்டென்டல் வாய்ஸ்ன்றாங்க. நம்மளும் என்னைக்கோ எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. துரிய வாக்கு. அதுக்கு பேர் என்ன? துரிய வாக்கு. உங்க துரியத்தின் வாயிலாக வரக்கூடிய தகவலுக்கு பேர் துரிய வாக்கு. அப்ப என்னன்னா, இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. காலையில உட்கார்ந்து மியூசிக் பண்றாங்க. அந்த மியூசிக் எல்லாம் எங்க இருந்து வருது? அவங்களுக்கு அறிவுல யோசிக்க முடியுமா? இல்ல. அதே மாதிரி அறிவுல யோசிக்க முடியுமான்னு கேக்குறேன். அந்த எழுத்தாளர்கள் தானே சாமி பாட்டு எழுதுறவங்க வரிகள் எங்க இருந்து வருது இது வரைக்கும் தெரியாது. தனியா உட்காருவாங்க, வரி கொட்டும். அதுதாங்க எப்பயுமே கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கிறவங்க பிரம்மாவோட கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மான்ற தனி ஒரு ஆள் இல்ல, அது ஒரு நிலை. அப்ப இந்த கிரியேட்டிவிட்டியில இருக்கிறவங்க, ஆக்டிங்ல இருக்கிறவங்க, டைரக்ஷன்ல இருக்கிறவங்க, ஆக்டிங்ல இருக்கிறவங்க கூட கிரியேட்டிவிட்டியில இருக்க மாட்டாங்க. அவங்க நடிக்கிறாங்க, சொல்லி கொடுக்கறத செய்யறாங்க. ஆக்சுவல் ஹீரோ யாருன்னா ஹீரோ கிடையாது, டைரக்டர் தான் ஹீரோ. இந்த எமோஷன், இந்த லெவல் இப்படி பேசணும். நீங்க இந்த லெவல், நீங்க டைரக்டர்னா நீங்க நிறைய ஹீரோ இல்ல, கேப்டன் ஆஃப் தி ஷிப்பே அவங்க தாங்க 24 கிராஃப்டையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. டைரக்ஷனை தாண்டி ஒண்ணு இல்ல, சொல்றதை செய்யறவங்க தான் ஆக்டர்ஸ். நிறைய ஆக்டர்ஸ் இன்னைக்கு வேற ஆக்ட்ரஸாவே போயிடுறாங்க கடைசி வரைக்கும். உண்மைத்தன்மை வெளியே வருவதில்லை, ஆக்டிங்லயே போயிருது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கிரியேட்டிவிட்டி சம்பந்தமான விஷயம் மேலிருந்து ஊற்றெடுப்பது, அங்க கனெக்ஷனை பிடிக்கணும். நம்ம படிக்கிறதுலயே கனெக்ஷனை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு இது தெரிஞ்சிருச்சுன்ற அகங்காரத்தை மட்டும்தான் கொடுக்குமே தவிர மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அருட்தகவல்களை, ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய தகவல்களை படிக்க முடியாது. இது எப்படி அதெல்லாம் நம்புற மாதிரி தான் இருக்குன்னா, இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்ப நான் பேசுறேன், உங்களுக்கு கேக்குது. எது மூலியமா கேக்குது? ஒரு அலைவரிசை, ஒரு அலைக்கற்றை வந்து காற்று மூலியமா டிராவல் ஆகுது. சரி, உங்க காதுல இப்ப கேட்டுருச்சு. அப்ப இது இந்த காத்தோட காத்தா கலந்துருக்குமா இல்லையா? கலந்துருக்கும். இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய எல்லாமே பதிவாயிருக்கு. அந்த பதிவை எடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு புரிதல் வரணும். அது எல்லாத்தையும் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. என் தகுதி வரும்போது, என் பக்குவம் வரும்போது, என் நேரம் வரும்போது இறைவன் எனக்கு உணர்த்துவார். இந்த தன்மையில பயணம் பண்ண ஆரம்பிக்கணும்ன்ற. நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, உனக்கு என்ன நடக்குதுன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இதெல்லாம் நீங்க பண்ணணும். இல்லாட்டினா அது மாபெரும் பாதிப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். நிச்சயமா. நம்ம பேசுறப்ப பிரபஞ்ச ரகசியம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அந்த பிரபஞ்சத்துல என்னதான் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு? இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ரகசியம் தானேங்க. இப்போ மூச்சு எத்தனை டைம் விட்டீங்கன்னு தெரியாது. இப்போ இன்டர்வியூ ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை டைம் உள்ள இழுத்து எத்தனை டைம் வெளியே போச்சுன்னு தெரியாது. எவ்வளவு டைம் கும்பகம் பண்ணீங்கன்னு தெரியாது. எத்தனை டைம் கேவல கும்பகம் பண்ணீங்க, எத்தனை டைம் உள்ள நிறுத்தினீங்கன்றது தெரியாது. இதை கண்டுபிடிங்க பார்ப்போம். முடியாது. இப்போ இதுக்கு மேல ஒரு ரகசியம் இருக்கு அந்த உலகத்துல. சரி, நம்ம இப்போ உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், கிராவிட்டின்னு ஈஸியா வந்து சொல்லிடுறீங்க. கிராவிட்டியை எது இயக்குது யோசிச்சிங்களா நீங்க? அது ரகசியம் இல்லையா? 5th சால்வே கான்ஃபரன்ஸ் பெல்ஜியம்ல நடந்ததுல நீல் போர் மாதிரியான ஒரு மாபெரும் சயின்டிஸ்ட் கலந்துகிட்ட அந்த இடத்துல நம்ம அணுக்கள் தான் பெருசுன்னு பேசலாம். ஆனா அணுக்களோட ஃபார்மேஷன் ஒண்ணு இயக்குது, அதை பத்தி நம்ம யாரும் பேசவே இல்லையேன்னு சொல்லி வார்த்தையை சொல்றாங்க. குவாண்டம் சயின்ஸை தாண்டி பேசுறாங்க. ஆமா, குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் சயின்ஸ் தாண்டி பேசுறாங்க. அதை தாண்டி பேசுறாங்க. அதை பத்தி நம்ம யாரும் ஒத்துக்கல. இப்போ இந்த கை இப்படி இருக்குன்னா இது அணுக்களோட ஃபார்மேஷன்ல தான் கையா நிக்குது.
இது இப்படித்தான் நிக்கணும்ன்றத ஒரு கோடிங் கண்ட்ரோல் பண்ணுது. அது என்ன கோடிங் அது தெரியல. அதுக்கு பேர் நம்ம இறைன்றோம், அவன் சுப்ரீம் பவருங்கிறான். ஆனா அதை நம்ம வந்து ஒத்துக்கவே இல்லைன்னு சொல்லி அக்கால விஞ்ஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா 5th சால்வே கான்ஃபரன்ஸ்ல தலையா அடிச்சுட்டு ஃபீல் பண்ணி உண்மையை பேசுறாங்க. அப்ப எல்லாரும் கிளாப்ஸ் பண்றாங்க. அப்போ எந்த இடத்தில் அறிவியல் தனது இயலாமையை ஏற்றுக்கொண்டு இதுக்கு மேல என்னால முடியல நிக்குதோ அந்த இடத்தில் மெய்ஞானம் தொடங்குகிறது, அந்த இடத்தில் ஆன்மீகம் தொடங்குகிறது. அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆன்மீகம் என்பது முட்டாள்தனம் அல்ல. ஆன்மீகம் என்பது குவாண்டம் சயின்ஸ். குவாண்டம் சயின்ஸ்னா அணுக்கொள்கையை பற்றியது, ஆழமான அணு அறிவியலை வந்து பற்றியது. அணுவை கூறிட்டு அணுக்களுக்குள்ள போய் அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாயின்னு பேசுறாரு திருமூலர். எப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி அணுவை கூறி விடுறதை பத்தி 1000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்க முடியுமா நம்மளால? முடியாது. என்னங்க அப்போ என்ன சொல்றது அந்த மனிதரை? அப்ப அந்த உணர்வு நிலையில போய் அப்ப வந்து பாத்துருக்கிறார். இப்ப அப்படிலாம் இருக்குன்றத மறைச்சுக்கிட்டே வந்தாங்க நிறைய சுயநலத்துக்காக. இன்னைக்கு சயின்ஸ் தான் பெருசுன்றாங்க. சயின்ஸ் தாண்டின சயின்ஸ் வந்து நமது மெய்ஞானம். சயின்ஸ் அவசியம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. இன்று பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி அவசியம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. பள்ளிக்கூடங்கள்ல நான் படிச்ச எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்லை. ஏபிசிடி ஞாபகத்துல இருக்கு, 1 1 கூட்டினா 2 அந்த பேசிக் கணக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரு பிரித்தெழுதுக ஒரு சேர்த்தெழுதுக கூட எனக்கு ஞாபகத்துல இல்லை. அப்ப உள்ளுக்குள்ள இருந்து ஊற்ற எடுக்கக்கூடிய அறிவுக்கு வாய்ப்பு இருக்கு, அது ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கு. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இன்று வந்து பாத்தீங்கன்னா நமது பெங்களூர்ல நம்ம ஸ்ரீ ரவிசங்கர் ஐயா அவர்களுடைய ஆசிரமத்தை வந்து பாத்தீங்கன்னா மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் சொல்லிட்டு கண்ணை மூடி வச்சுட்டு நெற்றி கண்ணை திறந்து முன்னாடி என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இப்போ 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லி தராங்க, அதுக்கு மேல அவங்க சொல்லி தரது இல்லை. பட் எல்லாருமே கத்துக்கலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. அந்த மிட் பிரெயின்ல இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணும்போது உலகத்துல இருக்கக்கூடிய மாபெரும் அறிவை வந்து நம்மால் வந்து உணர முடியும். அந்த காலத்துல 200-300 வருடங்களுக்கு முன்னாடி 500-1000 வருடங்களுக்கு முன்னாடி கட்டின கோயில்கள், குடைவரை கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன மெக்கானிசம்ல கட்டியிருப்பாங்க, எப்படி நிக்குது? ராஜராஜ சோழன் காலத்துல கட்டினதுல அப்ப என்ன மாதிரி இன்ஜினியரிங் மைண்ட்? இன்னைக்குதான் இன்ஜினியரிங் அதுன்றீங்க. 64 ஆயக்கலைகள் 64 நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. நம்ம ஆளுங்க அன்னைக்கு சொல்லி கொடுத்த ஆயக்கலைகள் 64. தோல் பதனிடுதல் இருக்கு, வைரத்தை பட்டை தீட்டுதல் இருக்கு, ஒரு விமானத்தை எப்படி செய்வது என்பது இருக்கு, புஷ்பக விமானத்தை எப்படி செய்வது என்பது இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு இதை நான் மனப்பாடம் பண்ண நீ பிரமிப்பா பாப்பீங்க, இவ்வளவு இருக்கா அப்படின்னு. நீ முதல்ல கூகுள்ல போய் போட்டு பாருங்க, ஆயக்கலைகள் 64 என்னென்ன கலைகள்னு போட்டு பாருங்க. அத்தனை கலைகளையும் அன்றே சொல்லி கொடுத்தார்கள். அப்ப இது எங்க இருந்து வந்தது? மெய்ஞானத்திலிருந்து வந்தது. இந்த பிரபஞ்சத்தை கவனிக்கும் போது அதுல இருந்து வந்தது. இது ஒவ்வொருத்தரும் அப்படி கவனிச்சா கஷ்டமாகும் சொல்லி அதை குறிப்புகளை எடுத்து அதை பாடமாக சொல்லி கொடுத்தார்கள். அதுல வந்து ஆயக்கலைகள் 64 ஒருத்தர் தெரிந்து கொள்ளணும்ன்ற அவசியம் இல்ல. ஒருத்தருக்கு எது பிடிச்சிருக்கோ, எதுல சிறந்து விளங்குறாங்களோ. கடல் கடந்து போய் வணிகம் செய்யக்கூடியது இருந்திருக்கு. ஆமா, கடல் கடந்து வணிகம் செய்வது எப்போ? அப்ப இருந்திருக்குங்க. கேம்பஸ் இல்லாம ஒரு உயிரினத்தை வச்சு போயிருக்காங்களே. எப்படி இது வந்து பண்ண முடியுது? இப்போ அமெரிக்கால ஒரு விதமான ஒரு காற்று ஒண்ணு வரும், அது அந்த டைம்ல மட்டும்தான் வரும். அந்த டைம்ல ஒரு கட்டையை அமெரிக்கால போட்டீங்கன்னா கிராஸ் பண்ணி மாமல்லபுரத்தை வந்து ரீச் பண்ணிடும். தெரியுமா உங்களுக்கு? இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? இது யார் சொல்லி கொடுத்து வருவது? இந்த பிரபஞ்சத்தை கணக்கெடுத்து, இந்த பிரபஞ்சத்தை கண்டறிந்து, இந்த பிரபஞ்சத்தை ஆழமாக நுண்ணறிவுடன் வாட்ச் பண்ணும்போது தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். நான் என்ன சொல்றேன், நீங்க படிக்கிறதெல்லாம் படிங்க. இது படிக்கிறதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை படிங்க. அப்படி படிக்கலன்னா நிம்மதி இருக்காது. என்ன படிச்சாலும் நிம்மதி இருக்காது. எத்தனை பிஹெச்டி ஹோல்டர்ஸ் என்கிட்ட வந்து நிம்மதி இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க தெரியுமா? பிஹெச்டி ஹோல்டர்ஸ், நாங்க பேருக்கு குறிப்பிட விரும்பல. எத்தனை பிஹெச்டி ஹோல்டர்ஸ் வந்து எனக்கு நிம்மதி இல்ல, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குன்னு புலம்புறாங்க தெரியுமா? நம்ம மாலத்தீவு ஒரு முறை வந்து போயிருந்தேன். அப்போ ஒரு நபரை ஒருத்தங்களை வந்து சந்திக்கிறேன். அவங்க பிஹெச்டி முடிச்சுட்டு பிஹெச்டியை தாண்டி மறுபடியும் வேற ஏதாவது பிஹெச்டி பண்ண முடியுமான்னு படிக்கிறேன். படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுன்றாங்க. படிச்சே மென்டல் ஆயிட்டாங்க. பாதி ஸ்ட்ரெஸ் படிக்கிறதுனாலே வந்துருச்சு. எங்க இன்னைக்கு சாட் ஜிபிடி கிட்ட இன்னைக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து பார்த்தேன். நான் பார்க்கல, அதை எடுத்ததை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. லாங் லிவிங்க்கு என்ன வழின்னு கேட்டதுக்கு அது ரொம்ப சிம்பிளா சொல்லுது. ஃபுட் இல்லை, எக்ஸசைஸ் இல்லை, மெடிடேஷன்லாம் இல்லை. சிம்பிளா அது என்ன சொல்லுதுன்னா, மன அழுத்தம் இல்லாம வாழணும், இல்லைன்னா செத்து போயிடுவோம்னு. மறுபடியும் நான் சொல்றது ஒன்றே ஒன்றுதான், துன்பம்ன்ற ஒண்ணு இல்லை. ஏன்னா அந்த புரிதல் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு நடக்கிறது எல்லாம் உங்களை அப்கிரேட் பண்றதுக்கு தான் வருது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது வந்து கேக்குது, பதில் சொல்லு எனக்குன்னு கேக்குது. நீங்க என்ன பண்றீங்க? அதை கண்டுக்க மாட்டீங்க, இல்ல உதாசீனப்படுத்துறீங்க, அலட்சியப்படுத்துறீங்கன்னா அது போய் யூட்டன் பண்ணி மறுபடியும் உங்ககிட்ட தான் வந்து நிற்கும். மறுபடியும் பதில் சொல்லு அப்படின்னு வந்து கேக்குது. ஏன் வந்து பதில் சொல்லுன்னு கேக்குதுன்னா, நீ ஏதோ பண்ணிருப்பீங்க, அதுக்கு வந்து பதில் கேக்குது. என்னடா இது? ஆரம்பத்துல பதில் கண்டுபிடிக்க முடியாது. உட்கார்ந்து கவனிச்சு ஆராய்ந்து என்ன 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 என்னன்னு பார்க்கும்போது, ஓ இதுக்குதான் இது வருதுன்ற அந்த பிடிமானம் அப்புறம் தான். அது இறைவன் அருள் இருந்தா தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அதுவும் இறைவன் அருள் தான், அது உங்க சுய அறிவு கிடையாது. பாவனை பண்ணணும். இது என்னன்ற பாவனையாவது உட்கார்ந்து நீங்க பண்ணணும்.
அந்த ஆராய்ச்சியாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இறைவன் ஒன்றை மட்டும் தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க, டெடிகேட்டடா அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கான்னு பாக்குறாரு. இருந்ததுன்னா அவரே பதில் கொடுத்துருவார். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஐடியாவை கொடுத்துருவாரு. நிச்சயமா அறிவுன்னு பேசினால ஒரு விஷயத்தை கேட்கிறேன். நான் உங்க நேர்காணல் பாக்குறப்ப பேரறிவு பத்தி பேசுறேன். இந்த அறிவுக்கும் பேரறிவுக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல சிற்றறிவு பேரறிவு அப்படி பிரிச்சுக்கலாம் நம்ம. சிற்றறிவு அப்படின்றது என்னன்னா